வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம பேச போகிறது மீனாட்சி அம்மனை பற்றி. அந்த அம்மா இப்போ கதிர் அறுப்பு திருவிழா நடந்துச்சு. அப்போ உங்களோட நான் சொல்ல முடியல, ஏன்னா கொஞ்சம் உடம்பு தொண்டை சரியில்லை, அதனால் பேச முடியல. அதற்காக எடுத்து வந்து பதிவு தான் இப்போ போடுறேன். கதிரறுப்பு திருவிழான்னு சொல்லி மதுரை மீனாட்சி அம்மன் அங்கே கோயிலேருந்து கிளம்பி சிந்தாமணிக்கு போய் கதிர் அறுத்துட்டு கதிரோடு காட்சி தருவார்கள். ஏன்னா உலக மக்கள் எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டு உணவோடு நல்லபடியாக வாழணும் இல்லையா, அதுக்காக. அப்போ சுவாமியே நிலத்தில் இறங்கி கதிர் அறுவடை செய்து அறுவடை கதிர்களோடு கோயிலுக்கு செல்கிறார்கள். வரும் வழியில் மக்களுக்கு அனைவருக்கும் தரிசனம் கொடுத்துக்கிட்டு சேவை சாதித்துக்கிட்டு வருகிறார்கள். ஏன் அப்படின்னா உலக மக்கள் அனைவருக்கும் தாயாக இருந்து அவள்தான் உணவளிக்கிறாள், அவள்தான் அன்னபூரணி தாயாராக இருக்கிறாள். ஆகவேதான் அவள் கதிர் அறுவடை திருவிழாவிற்கு வருகிறார். ஏனென்று கேட்டால் கம்பர் பெருமானே சொல்கிறார், காராளர் கைகளே வையகத்தில் சிறந்ததொரு கைகள். எண்ணற்ற வேலைகள் எண்ணற்ற தொழில்கள் செய்தாலும் காராளர் கைகளை தொழுதே மண்ணுலகை சேர்ந்த மக்கள் பின் தொழுவார் பின் செல்வர் அப்படின்னு. காராளருங்கிறது யாருன்னா விவசாயிகள். நாம் எவ்வளவுதான் படித்து பெரிய பட்டங்கள் வாங்கினாலும் சாப்பாடு உணவுன்னு வர்றப்ப உணவு விவசாயிகளை நம்பித்தான் நம்ம இருக்கோம். அவர்கள் நன்றாக வாழ வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் அவர்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சுவாமியும் அம்பாளும் கதிரறுப்பு திருவிழாவிற்கு சென்று கதிர் அறுவடை செய்து விவசாய நிலத்தில் இறங்கி கதிரரித்து நெற்கதிர்களுடன் காட்சி தருகிறார். அனைத்து உயிர்களுக்கும் அன்னத்தை அளிக்கும் அன்னபூரணி தாயாக ஸ்ரீ மீனாட்சி தேவியார் ஸ்ரீ சொக்கநாதருடன் சென்று கதிரறுப்பு திருவிழா முடிந்து எளிமையாக திரும்பி வருகிறார். இதைத்தான் மீனாட்சி அம்மனின் கருணை.